ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 5, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இப்போது நான் பிரசாந்தி நிலையத்தில் பிரசாந்தி கொடியை ஏற்றுகின்றேன். இந்த கொடி உங்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு அடையாள சின்னமாகும். இது உங்கள் கடமையை உங்களுக்கு நினைவூட்டுவதாகும். எனவே அதை நான் இந்த கட்டிடத்தின் மீது ஏற்றும்போது உங்கள் இதயங்களில் நீங்கள் அதை ஏற்ற வேண்டும். கீழ்த்தரமான ஆசைகள், அவை நிறைவேறாத போது எழும் கோபம் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றின் உந்துதல்களை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று உங்களுக்கு இது நினைவூட்டுகிறது. மனிதகுலம் அனைத்தையும், எல்லா உயிரினங்கள் மற்றும் படைப்பனைத்தையும் தனது எல்லைக்குள் அரவணைக்கும் அளவிற்கு உங்களுடைய இதயத்தை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. உங்கள் உந்துதல்களை அமைதிப்படுத்தி உங்களுடைய மெய்நிலையை தியானிப்பதற்கு உங்களை வழி நடத்துகிறது. நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்கள் இதய தாமரை மலர்ந்து அதன் மையத்திலிருந்து பிரசாந்தியை, அதாவது எல்லையற்ற அமைதியை தவறாது அருளக்கூடிய அருட்பெரும் ஜோதி எழும் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை ஒழுக்க நெறிகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். அதாவது 3 ஒழுக்க நெறிகளாகிய மௌனம், தூய்மை, சகிப்புத்தன்மை ஆகியவை. மௌனத்தில் நீங்கள் இறைவனின் குரலை கேட்க முடியுமே தவிர சத்தத்தின் ஆரவாரத்தில் அல்ல. தூய்மையின் மூலம் நீங்கள் பரிசுத்தத்தை பெறுகிறீர்கள். சகிப்புத்தன்மையின் மூலம் நீங்கள் பிரேமையை வளர்த்து கொள்கிறீர்கள். தெய்வீக அருளுரை, நவம்பர் 23, 1968. சம்சார சாகரத்தை கடப்பதற்கு இறைவன் மற்றும் மனிதன் மீதான பிரேமையால் நிறைந்த இதயம் மட்டுமே நம்பத்தகுந்த தோணியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.